Hi friends, welcome to KVR Electronics. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TDA 7297 ஸ்டீரியோ போர்டு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ECDயை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாகின் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இதில் டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் லாகின் பண்ணலாம். இல்லை கூகுள் அக்கௌண்ட் இருக்குது, ஜிமெயில் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கீழே சைன்இன் வித் கூகுள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் திருப்பி பாஸ்வேர்டு கேட்குது அப்படின்னா மேலே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிச்சுட்டு ரிமெம்பர் மீன் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் டைம் தான், நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டாலே அடுத்த தடவை நீங்கள் ஆப்புக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும். அதனால் நீங்கள் அதை ரிமெம்பர் மீன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு அது உள்ளே லாகின் ஆகிரும். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா TDA 7297 இன்சர்ட் பண்ணியிருக்கோம் ஒர்க் ஷீட்டில். அடுத்து 1 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர். ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு டயக்ராம் வேணும், அந்த டயக்ராம் நம்ம அந்த டேட்டா ஷீட்லேருந்து எடுத்துருக்கோம். TDA 7297 இருக்க டேட்டா ஷீட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஐசியும் அதை பற்றி ஒரு டெஸ்டிங் சர்க்யூட் அந்த டேட்டா ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதோட மொத்த கேரக்டரிஸ்டிக்குமே, அதாவது அதுக்கு எவ்வளோ இன்புட் வோல்டேஜ் கொடுக்கணும், எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும், வாட்ஸு, எவ்வளோ ஆம்பியர், எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டேட்டா ஷீட்டுன்றது அந்த ஐசி பற்றி மொத்த டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம். அதிலே ஒரு டெஸ்டிங் சர்க்யூட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எல்லா ஐசி எந்த ஐசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு ஒரு டெஸ்டிங் சர்க்யூட் ஒன்று இருக்கும். அதில் நம்ம இந்த காம்போனண்ட்டுக்கு என்ன வோல்டேஜ் கொடுக்கணும், என்ன கரண்ட் ரேட்டிங் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதுபடி தான் அதில் இருக்க சர்க்யூட் எடுத்து நம்ம இப்போ ட்ரா பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காம்போனண்ட்டாக அவங்கள்ட்ட இருக்க டயக்ராம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் என்னென்ன காம்போனண்ட்லாம் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த லைப்ரரியில் போய் சர்ச் பண்ணி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காம்போனண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ட்ராக் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லா காம்போனண்ட்டும் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இதை ட்ராக் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ பிசிபி டிசைனிங் பண்ணும்போது கண்டிப்பாக அதெல்லாம் நான் இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இதை கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நம்ம டிசைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 40 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஒரு சில சர்க்யூட் பொறுத்து இருக்குது. பெரிய சர்க்யூட் அப்படின்னா 1 hour 2 hours கூட ஆகும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம புதுசாக நம்ம ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம நிறைய சர்க்யூட் டிசைன் பண்ணி கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா நம்ம டைமிங் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வேகமாகவே டிசைன் பண்ணி முடிக்கலாம். அதனால் நான் பெரிய வீடியோ லென்த்தாக இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி உங்களுக்கு கம்மி பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ 15 மினிட்ஸ்க்குள்ளே. இந்த வீடியோ நம்ம இதை எப்படி இந்த சர்க்யூட் ஸ்கெமெட்டிக் இங்கே ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஒரு பிசிபியாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த பிசிபியில் எப்படி ட்ராக் போடுறது, அடுத்து அதை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, அடுத்து இன்னொன்று கேட்டிருந்தீங்க இந்த சேம் பிசிபி எக்ஸாக்டாக எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் எல்லாேருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோலேயே நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி எக்ஸாக்டாக அதே பிசிபி சைஸில் நம்ம டிசைன் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்றத. நம்ம ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெமெட்டிக் ட்ரா பண்ணணும், அதை இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு பிசிபியாக கன்வெர்ட் பண்ணணும். இப்படி கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராக் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பக்கத்தில் வைக்கலாம், எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலான்றதை 2-3 சர்க்யூட் டிசைன் பண்ணி பழகிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுபடி நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கொஞ்சம் வீடியோஸாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பிசிபி டிசைன் ரிலேட்டட் வீடியோஸ் தான் அதிகமாக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒவ்வொரு வீடியோலையுமே கொஞ்சம் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் டாப் லேயர், டாப் சில்க் லேயர், பாட்டம் சில்க் லேயர், சோல்டர் மாஸ்க் லேயர், இன்னும் நிறையா இருக்குது. ஒவ்வொரு லேயருமே நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். டாப் லேயர்னால் போர்டுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணுற ட்ராக்கு, பாட்டம் லேயர் அப்படின்றது போர்டுக்கு அடியில் நம்ம ட்ரா பண்ணுற ட்ராக்கு, டாப் சில்க் லேயர் அப்படின்றது போர்டுக்கு மேலே நம்ம மென்ஷன் பண்ணுற லெட்டர்ஸு, அடுத்து பாட்டம் சில்க் லேயர்னால் போர்டுக்கு அடியில் நம்ம மென்ஷன் பண்ணுற லெட்டர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. நம்ம அது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தக்கன அவுட்லைன் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் லேயர்ன்றதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ட்ராக் நம்ம இப்போ ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 0.8 mmலேருந்து 1 mm அந்த ரேஞ்ச் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா பிசிபி அந்த ட்ராக் போடுறதை பொறுத்து நம்ம இதுக்கெல்லாம் கம்மியாகவே போதும். நான் அதுக்கு ரொம்ப கம்மி பண்ணிடுறீங்க. மினிமம் 0.8 mm, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் கொடுத்துக்கலாம். மினிமம் 0.8 mm. பவர் சப்ளைக்கு மட்டும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக போட்டுக்கோங்க. நீங்கள் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இங்கே சஜஷன் காமிக்கும்.
இந்த காம்போனன்ட் எண்ட்லேருந்து அந்த காம்போனன்ட், அதாவது இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்குன்னா ரெசிஸ்டரோட ஒரு எண்ட்லேருந்து கெப்பாசிட்டர் ப்ளஸுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் காமிக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணுற டயக்ராம் வச்சு தான் இருக்குது. அதனால் நீங்கள் டயக்ராம் கரெக்டாக ட்ரா பண்ணிங்கன்னா தான் பிசிபி கரெக்டாக வரும். பிசிபி கரெக்டாக வந்துச்சா தான் நீங்கள் பிடிஎஃபை மாற்றும் போதும் அது கரெக்டாக இருக்கும். அப்படின்னா தான் நீங்கள் பிசிபியாக மேக் பண்ணும்போதும் அந்த சர்க்யூட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லைனா டேமேஜ் ஆகிடும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கிட்ட, 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அந்த சர்க்யூட் பொறுத்து அவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம டிசைன் பண்ணி அதை ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அது திருப்பி நம்ம இந்த லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபெரிக் குளோரைடில் போட்டு நம்ம பிசிபியெல்லாம் கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அது லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட ஆகுது ஒரு பிசிபி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளாக ட்ரை பண்ணும்போது. ஏன்னா ஃபெரிக் குளோரைட் சொல்யூஷனில் எப்படியும் ஒரு 20 minutes கிட்ட நம்ம வச்சு அதை சேக் பண்ணி அந்த எச்சிங் ப்ராசஸ்லாம் முடிக்கணும். அப்படிங்கும்போது அவ்வளோ நேரமும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும்போதே கரெக்டான சர்க்யூட் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா பிசிபியும் கரெக்டாக வரும், ட்ராக் கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் பிடிஎஃபாக மாற்றும் போது அதுவும் கரெக்டாக வரும். இப்போ மேக்ஸிமம் எல்லாமே ட்ராக் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே காம்பவுண்டோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் இந்த காம்பவுண்ட் டேமேஜ் ஆனால் கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே நேரம் எது இன்புட்டு எது அவுட்புட்டுன்றதை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு இதுக்கு மட்டும் நம்ம ஜம்பர் கொடுத்துருக்கோம். ஒரு இதுக்கு மட்டும் அந்த டாப் சில்க் லேயரில் நான் அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 2 பேட் கனெக்ட் பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது TDS 7297 ஸ்டீரியோ போர்டு. அதனால தான் ஐசிக்கு மேலே நான் TDS 7297 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி பண்ணுறது என்னன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சாஃப்ட்வேர் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது, ஈஸியாக இருக்கோ அதுபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நிறைய பிசிபி டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எனக்கு இது ஈஸியாக இருந்துச்சு, அதனால் நான் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸாகவே அதுக்காண்டி தான் அதை அப்லோட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம இப்போது ப்ரோட்டியஸ்னு ஒரு ஆப், அதை வச்சு நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அதுவும் ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஜென்ரலாக இருக்குது. அதே நேரம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இதுலேயே இது வந்து நம்ம இப்போ க்ளவுடில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் லாகின் பண்ணும்போதே கேட்கும். நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள்கிட்ட 3 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து ஆன்லைன் மோடு, ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டில் க்ளவுடில் சேவ் ஆயிரும். இன்னொன்று வந்து ஆஃப்லைன் மோடுன்னு இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் கேட்கும். ஆஃப்லைன் மோடு அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் எதுவும் தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணி டேரெக்டாக நீங்கள் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து க்ளவுட் மோடில் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் எதுனாலும் நம்ம இதை பண்ணுறது எல்லா ஒர்க்குமே நம்ம க்ளவுடில் நம்ம அக்கௌண்ட்டில் அது அப்லோட் ஆகிக்கிடும். இது வந்து டாப் லேயருக்கு நம்ம டாப் சில்க் லேயர் அப்படின்றதெல்லாம் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். பாட்டம் லேயரு அதெல்லாம் அடுத்து இன்னொரு ஃபைலை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதில் வந்து பாட்டம் லேயர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ராக் இருக்க சைடெலாம் நம்ம மிரர் பண்ணணும், அதான் முக்கியம். பாட்டம் லேயர் வந்து மிரர் பண்ணி தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ பாட்டம் சில்க் லேயர்ன்றதையும் நான் மிரர் பண்ணியிருக்கேன். அடுத்து பாட்டம் ஷோல்டர் மாஸ்க் லேயர், அந்த காம்பவுண்ட் இன்சர்ட் பண்ணுற அந்த ஹோல்ஸ் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் ஆகும். அதையும் நம்ம மிரர் பண்ணிவிட்டு போர்டு அவுட்லைன் ஹோல் எல்லாமே மிரர்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டம் லேயரை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டாப் லேயர் நீங்கள் மிரர் பண்ண வேண்டியதில்லை, டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பாட்டம் லேயர் மட்டும் மிரர் பண்ணணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிடிஎஃபை நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இது வந்து நம்ம பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணது. இது எப்படி எக்ஸாக்ட் சைஸில் நம்ம பிரிண்ட் எடுக்கிறது அதையும் இந்த வீடியோலையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஃப்ரண்ட் லேயரு, அதாவது டாப் லேயரு ஃப்ரண்ட் சைடு. இது வந்து பாட்டம் லேயரோட, அதாவது பேக் சைடு, பிசிபியோட பேக் சைடு. அதனால் நம்ம மிரர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம அடுத்து எப்படி ஒரே பேஜில் நம்ம பிரிண்ட் எடுக்கிறது, எக்ஸாக்டாக பிசிபியோட சைஸில் எப்படி பிரிண்ட் எடுக்கின்றதை இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு 2 ஃபைல் காட்டியிருந்தேன். இது வந்து அந்த 2 ஃபைல் தான். இது டாப் லேயரு, அது பாட்டம் லேயரு. இப்போ நம்ம டாப் லேயர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அது மேலே இருக்குது பாட்டம் லேயர். இது வந்து டாப் லேயர். இப்போ நம்ம இது வந்து பிடிஎஃபாக வச்சுருக்கோம். நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். எக்ஸ்போர்ட்டில் போய் பிடிஎஃப்ன்றதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிடிஎஃபை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ 2மே பிடிஎஃப்ல நான் மாற்றி வச்சுருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம ஒரே பேஜில் கொண்டு வரது, அதாவது நம்ம
எக்ஸாக்டாக சைஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படி பிரிண்ட் எடுக்குன்றது. அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வழி ஃபோட்டோஷாப் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அந்த 2 ஃபைல் காட்டும். பிடிஎஃப் ஃபைலு. பிடிஎஃப்பை டேரெக்டாக அதில் இம்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து சேவஸ்ன்னு கொடுங்க. இப்போ இங்கே இதில் காமிச்சிருச்சு. சேவஸ்ன்னு கொடுத்து ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சேவஸ்ன்னு கொடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிடிஎஃபாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த இம்போர்ட் பண்ணதை இப்போ ஜேபிஜியாக நம்ம மாற்றிட்டு இருக்கோம். அதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டாப் லேயர்ன்றதை ஜேபிஜியாக மாற்றியாச்சு. பிடிஎஃபை ஜேபிஜியாக மாற்றிருக்கோம் அடாப் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி. ஏன்னா இதுலேயும் நிறைய வழிகள் இருக்குது. வேறு சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதையும் யூஸ் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோஸில் அதையும் பார்ப்போம். இது வந்து பாட்டம் லேயர் இப்போ இதில் இம்போர்ட் பண்ணியாச்சு. இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதாவது இமேஜாக நம்ம சேவ் பண்ணணும். இந்த ஃபைல் டைப்பில் போயிட்டு ஜேபிஜின்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாட்டம் லேயர். அவ்வளோதான். இப்போ இதையும் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா 2 பிடிஎஃபையும் நம்ம ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன செய்யணும்னா 2 ஜேபிஜி இமேஜாக நம்மகிட்ட இருக்குது. ஃபஸ்ட் இப்போ நம்ம வேர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இமேஜ். நம்ம இப்போ வந்து பிடிஎஃபை இமேஜாக மாற்றி வச்சுருக்கோம். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு A4 லேஅவுட்டில் இதை நம்ம கொண்டு வந்துடலாம். வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் போயிட்டு இன்சர்ட். நம்ம வேர்டில் எப்படி இமேஜ் இன்சர்ட் பண்ணுவோம்னா இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன ஃபைல் நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 லேயர், அதாவது டாப் லேயர் ஒன்று, பாட்டம் லேயர் ஒன்று, இது ரெண்டையுமே கிளிக் பண்ணிடலாம். இது டாப் லேயர், இது பாட்டம் லேயர். அதான் இதை கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ரைட் சைடில். இது வந்து ஒரு போர்டு, அதாவது ஒரு போர்டில் ஒரு பிசிபியில் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு இதே மாதிரி நம்ம ஒரு 5 போர்டு டிசைன் பண்ணணும்னு நினைப்போம். ஏன்னா பேஜ் இருக்குது நம்மகிட்ட. ஒரு பேஜில் இது மாதிரி எத்தனை போர்டு வைக்க முடியுமோ அது மாதிரி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஜ் A4 லேஅவுட்டில் ஒரு 5 போர்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 5 போர்டு நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது ஒரே ஏன்னா ஃபோட்டோ ஷீட் பேப்பரில் நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம். அந்த ஃபோட்டோ ஷீட் பேப்பர் ஒரு பேப்பர் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10 ரூபா இல்லை 20 ரூபா அந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்கும். கொஞ்சம் குவாலிட்டியான பேப்பர். அதில் தான் நம்ம பிரிண்ட் எடுக்கணும். இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு கரெக்டாக டைமென்ஷன் காமிக்கும். 3.78 4.43 ரெண்டையுமே டைமென்ஷன் கரெக்டாக இருக்கும். இது வந்து எக்ஸாக்ட் பிசிபி சைஸோட எக்ஸாக்ட் சைஸு. நம்ம டிசைன் பண்ண பிசிபியோட எக்ஸாக்ட் சைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜில் எம்டி ஸ்பேஸ் நிறையா இருக்குது. நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த அப்படியே ஜஸ்ட்டு ரெண்டையுமே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு கீழே அடுத்தடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து 5 பிசிபி போடலாம். இப்போ நம்ம பண்ணுறதை வச்சு இப்போ ஒரு பிசிபிக்கு நம்ம இப்போ காப்பி பண்ணி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு 4 பிசிபிக்கு இன்னொரு 4 பிசிபியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா ஒரே பேஜில் ஒரு பேப்பரில் நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஒரு 5 பிசிபி போடுற மாதிரி நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபோட்டோ ஷீட் பேப்பர்னு கேட்டிங்கனாலே நீங்கள் டவுனில் நம்ம ஷாப் பேப்பருக்கு இதெல்லாம் சேல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஷாப்பில் கேட்டிங்கனாலே தருவாங்க ஃபோட்டோ ஷீட் பேப்பர். இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் அந்த மாதிரில கூட பிரிண்ட் அவுட் எடுத்து சொன்னாலும் எடுத்து தருவாங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம்னா பிடிஎஃபாக இருந்ததை ஜேபிஜி கன்வெர்ட் பண்ணி ஜேபிஜியை வேரில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வேரில் ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணணும். பிடிஎஃபாக சேவ் பண்ணணும். ஃபைலில் போயிட்டு சேவஸ், இதை வந்து நம்ம பிடிஎஃபாக மாற்றணும். நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. TDS7297 கீழே சேவஸ்ன்னு இருக்கும். அதை நம்ம மாற்றணும் கண்டிப்பாக. நான் திருப்பி செஞ்சு காமிக்கிறேன். இதில் வந்து ஃபைல் டைப் மாற்றிட்டு பிடிஎஃப்ன்ற சேவஸ் டைப்பில் பிடிஎஃப்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். நம்ம பண்ண ப்ராசஸ் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் நம்ம டிசைன் பண்ணதை ஃபஸ்ட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். தனித்தனி லேயர், அதாவது டாப் லேயர் ஒரு பிடிஎஃப், பாட்டம் லேயர் ஒரு பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் லேயர் பாட்டம் லேயர் அந்த 2 பிடிஎஃபையுமே ஃபஸ்ட்டு நம்ம அடாப் ஃபோட்டோஷாப் இன்சர்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த பிடிஎஃபை இம்போர்ட் பண்ணணும். அந்த தனித்தனி லேயர், அதாவது டாப் லேயர் பாட்டம் லேயர் அந்த ரெண்டையுமே தனித்தனி இமேஜாக சேவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிடிஎஃபை ஜேபிஜியாக மாற்றணும். அந்த ஜேபிஜியை வேர்டு ஓப்பன் பண்ணி வேர்டில் இமேஜை இன்சர்ட் பண்ணணும். அந்த A4 லேஅவுட்டுக்குள்ளே அந்த 2 இமேஜையுமே லெஃப்ட் சைடில் டாப் லேயர், ரைட் சைடு பாட்டம் லேயர் அப்படின்ற மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும்னா அதையும் பிடிஎஃபாக மாற்றணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கிளாரிட்டி உடையாது. அதனால் அந்த இதை சேவஸில் போய் பிடிஎஃப்னு கொடுத்து அந்த வேர்டு ஃபைலை பிடிஎஃப் ஃபைலாக மாற்றணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷீட் பேப்பர் யூஸ் பண்ணி
கம்ப்யூட்டர் சென்டரில் ஃபோட்டோ ஷீட் பேப்பர்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃபோட்டோ ஷீட் பேப்பரில் லேசர் பிரிண்டரில் பிரிண்ட் எடுத்து கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிசிபியில் ஹீட் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இங்க் எல்லாமே பிசிபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம பண்ண ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அதில் அப்படி தான் பண்ணியிருப்போம். லேசர் பிரிண்டரில் ஃபோட்டோ ஷீட் பேப்பரை வச்சு நம்ம இப்போ சேவ் பண்ண பிடிஎஃபை பிரிண்ட் எடுக்கணும். பிரிண்ட் எடுத்து அதை வந்து நம்ம அந்த பிசிபி மேலே வச்சு அயன் பாக்ஸ் வச்சு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த இங்க் எல்லாமே பிசிபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து நம்ம ஃபெரிக்ளோரைட் சொல்யூஷனில் போட்டு நம்ம அதை என்ன செய்வோம்னா பிசிபியை கன்வெர்ட் பண்ணுவோம். அதாவது எச்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரில் பண்ணுவோம். ட்ரில் பண்ணிட்டு காம்பவுண்ட் இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபுல் ப்ராசஸையுமே நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.